Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிகப்பு அவலை பயன்படுத்தி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த அவல் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் இதில் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதை நல்லா ஊறிட்ட பிறகு இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த எண்ணெயில் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதோடு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்ட பிறகு இதோட ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கேரட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். கிட்ஸுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னுமே ஒரு கேரட் கூட நீங்கள் துருவி போட்டு கொடுக்கலாம். ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் கேரட் சேர்க்கலனா கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டதும் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவல் சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அவலில் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையுமே 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. கடைசியாக இதோட ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாறை விட்டுக்கலாம். விட்டுட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே வச்சுட்டு நம்ம கடைசியாக இதோட கொத்தமல்லி இலைகளை சேர்த்து 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறது பிடிக்கும்னா இந்த டைமில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் உப்புமா 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் எப்போதுமே இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவையும் காலையில் செய்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.